அண்ட் நான் இன்வெர்ட்டிங் ஆம்ப்ளிஃபையர் யூஸிங் ஆப்பமில் ரெண்டாவது சர்க்யூட் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? இதில் வந்து என்ன அப்படின்னா வந்து நம்மளோட ஃபீட்பேக் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ மட்டும் 10K 22K 33K 44Kக்கு வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். இது சேம் சர்க்யூட் டயக்ராம் தான். நம்மளோட வோல்டேஜ் ஃபஸ்ட்டு, தென் வந்து நம்மளோட 3ங்கிற டெர்மினல்லேருந்து வரக்கூடியது கிரவுண்ட் கனெக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். தென் வந்து நம்மளோட 7லேருந்து பாசிட்டிவ் 12 வோல்ட்டுக்கும் 4லேருந்து நெகட்டிவ் 12 வோல்ட்டுக்கும் கிரவுண்ட்லேருந்து கிரவுண்ட் கனெக்ஷன், இந்த 3 கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். தென் ஃபீட்பேக் ரெசிஸ்டன்ஸில் மட்டும் நம்ம என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னா வந்து இப்போ வந்து கான்ஸ்டண்ட்டாக 1 வோல்டேஜ் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் இல்லையா? கான்ஸ்டண்ட்டாக 1 வோல்டேஜில் தான் இருக்குது. இப்போ ஃபீட்பேக் நம்மளுக்கு என்ன வருது, அவுட்புட் வந்து ஃபஸ்ட்டு வந்து 1 2 3 4 4 விதமான ஃபீட்பேக் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்து நம்ம கரண்ட்டோட வேல்யூ வந்து மெஷர்மெண்ட் பண்ண போகிறோம். ரைட்? ஃபஸ்ட்டு ஃபீட்பேக் கொடுக்கும் போது நம்மளுக்கு -1.3 ரேஞ்சில் வருது. 1 வோல்டேஜ் வந்து கான்ஸ்டண்ட்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ரெண்டாவது வந்து -2.95 வருது. அடுத்தது தேர்டு ஃபீட்பேக் ரெசிஸ்டன்ஸ் -4.48. அடுத்தது ஃபோர்த்து ஒன் -6.29. சேம் வோல்டேஜ் கான்ஸ்டன்ட், பட் டிஃப்ரெண்ட்டான அவுட்புட் வோல்டேஜ் நம்மளுக்கு ரேஞ்சில் கிடச்சிருக்கு. இது செகண்ட் டேபுலர் காலம். தேங்க்யூ.